friends, welcome to Harshika Mom channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா GRT ஜுவல்லர்ஸ்ல தீபாவளி ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த 2024க்கு தீபாவளிக்கு. அது என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா தங்க தீபாவளி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. தங்கத்துக்கு வெள்ளி இலவசம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே அவங்க வருஷம் கொடுக்குறது தான். தீபாவளி அப்போ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து ஃப்ரீ ஆஃப் வந்து சில்வர் தருவாங்க. எவ்வளோ கிராம்ஸ் எடுக்கிறீங்களோ எவ்வளோ கிராம்ஸ் வந்து கோல்டு அது ஈக்குவலான சில்வர் வந்து ஃப்ரீ கொடுப்பாங்க. எப்பவுமே வருஷம் இந்த தடவையும் அதே ஆஃபர்ஸ் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் ஆஃபர் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பெர் கேரட் ஆஃப் டைமண்ட் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 25 கிராம்ஸ் ஆஃப் சில்வர் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. 25% ஆஃப் மேக்கிங் சார்ஜஸில் வந்து சில்வர் பொருட்கள் எதனா வாங்கினீங்கன்னா 25% ஆஃப் மேக்கிங் சார்ஜஸ் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. 10% ஆஃபர் ஆன் எம்ஆர்பி சில்வர் அண்ட் வந்து கிஃப்ட் ஆர்டிகல்ஸ். எம்ஆர்பி போட்டு அவங்க பர்டிகுலராக வச்சுருப்பாங்க. இதில் எம்ஆர்பி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ் ரேட் இருக்கிறதுக்கு எல்லாருமே வந்து 10% வந்து ஆஃபர்ஸ் பண்ணுறாங்க. பெர் கேரட் ஆஃப் அன்கட் டைமண்ட் எதனா நீங்கள் ஜுவல்லரி எடுக்கிறீங்க அப்படின்னா 2 கிராம் சில்வர் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க. இதுதான் வந்து இப்போ அவங்கக்கிட்ட போயிட்டுருக்கிற ஆஃபர். அது இல்லாமல் பிளாட்டினம் நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான சில்வர், இது வந்து கோல்டுக்கு ஈக்குவல். அது மாதிரி தான் ஆஃபர்ஸில் வந்து நீங்கள் வந்து என்ன பொருள் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ கிராம்ஸ் வந்து சில்வர் அண்ட் வந்து டிஸ்கவுண்ட் வந்து மேக்கிங் சார்ஜஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து தான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கோல்டு காயின்ஸ் வாங்க போகிறீங்களா, இல்லை சீட்டை க்ளோஸ் பண்ண போகிறீங்களா, இல்லைன்னா வந்து தனியாக கேஷ் கொடுத்து ஜுவல்லரி வாங்க போகிறீங்களான்னு தான். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் ஸ்கீம் போட்டுருந்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எந்த ஸ்கீம் போட்டிருந்தாலும் அதில் வந்து அவங்க வந்து ஆஃபர்ஸ் பண்ணி தராங்க. என்னென்ன ஸ்கீம்ன்றது நான் அப்புறம் சொல்லிடுறேன். காயினுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரீ சில்வர் கிடையாது. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் இயரே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃப்ரீ சில்வர் தருவாங்களான்னு சொல்லிட்டு. இல்லை, காயினுக்கு வந்து அவங்க ஃப்ரீ சில்வர் தரமாட்டாங்க. இந்த ஸ்கீம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 4th அக்டோபர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. தென் வந்து எப்போ வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் ஸ்கீமு 31st அக்டோபர் வருது தீபாவளி. அவங்க வந்து 1 or 2 days வரைக்குமே அந்த ஸ்கீமை வந்து எலிஜிபிள் பண்ணுவாங்க. நவம்பர் ஆர் 3rd வரைக்குமே மேபி இருக்கலாம். ஏன்னா 1 or 2 days வந்து அவங்க வந்து அந்த ஸ்கீம் வந்து அந்த ஆஃபர்ஸ் வந்து அப்படியே வச்சுருப்பாங்க. கோல்டுலேயே இது வந்து 3 சொல்லியிருக்கிறேன்: காயின், சீட்டு, ஜுவல்லரி. நீங்கள் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணி போகிறீங்க. காயினுக்கு வந்து ஃப்ரீ சில்வர் கிடையாது. மைண்டில் வச்சுக்கிட்டு போகாதீங்க. காயின் எடுத்தால் கிடையாது. இதே காயின் வந்து நீங்கள் வந்து நார்மல் காயின் வாங்காமல் இந்த லக்ஷ்மி காயின் சொல்லுவாங்க, இந்த தாலி உருக்கள்லாம் போடுவாங்கள்ல, அந்த காயின் எடுத்தால் உங்களுக்கு வந்து காயின் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் வந்து ஃப்ரீ பண்ணி தருவாங்க. ஏன்னா அது வந்து ஜுவல்லரி இதில் வருதுனால வந்து தருவாங்க. எதுவுமே வந்து வளையம் இல்லாமல் வெறும் ரவுண்டாக இல்லை ரெக்டாங்கிளாக இருக்கிற வந்து அந்த காயினுக்கு வந்து ஃப்ரீ தரமாட்டாங்க எந்த சில்வருமே. சீட்டு வந்து க்ளோஸ் பண்ணாலும் வந்து அந்த டைம் க்ளோஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து ஃப்ரீ பண்ணி தருவாங்க. ஜுவல்லரி டேரெக்டாக நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கும் வந்து ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. இந்த 3த்தில் வந்து எப்படி கேல்குலேஷன், என்னென்ன சப்ஸ்கிரைபர் வந்து லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 days பிஃபோர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் வந்து ரெடியூஸ் பண்ணி மாற்றிட்டாங்க அப்படின்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் வந்து கோல்டு காயின்ஸ் வந்து 2% இருந்த கோல்டு காயின்ஸ்க்கு வந்து 3% ஆஃப் வந்து வேஸ்டேஜ் வந்து மாற்றினாங்க. அகெயின் இப்போ வந்து அக்டோபர் 2nd 3% இருக்கிறதுக்கு வந்து 1% லெஸ் பண்ணி அகெயின் 2% மாற்றிட்டாங்க. கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா 3% கிடையாது, இப்போ வந்து 2% தான் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 7,120 இருக்குது கோல்டு ரேட். சில்வர் பார்த்தீங்கன்னா 103 rupees இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 1 கிராம் காயின் வாங்குறீங்க கோல்டு அப்படின்னா 7,120 1 கிராம். பிஏ வந்து 2% கொடுத்து எடுக்கணும், 142 ரூபா வருது. இதில் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 3% ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணணும். ஜிஎஸ்டி வந்து 214. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7,481 ரூபா. சப்போஸ் நீங்கள் காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னா காயினுக்கு வந்து எந்த ஒரு ஆஃபருமே பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஜிபே பண்ணிங்கன்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. யூபிஐ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட் தருவாங்க. நீங்கள் காயின் எடுத்தாலும் வந்து யூபிஐ பேமெண்ட் மூலிமா பண்ணிங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் இருக்குது. அதோடைய என்னென்ன கிஃப்ட்டுன்ட்டு நான் சைடில் வந்து அட்டாச் பண்ணுறேன், முடிஞ்சால் இல்லை எண்டில் வந்து நான் காமிக்கிறேன். அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து காயினுக்கு வந்து அவங்க வேறு எந்த ஒரு ஆஃபருமே பண்ணுறதில்லை. இப்போ நீங்கள் மந்த்லி சீட்டு பே பண்ணுறீங்க, மந்த் ஆன் மந்த் சீட்டு பே பண்ணுறீங்க, அமௌண்ட் பேசிஸ் ஸ்கீமும் கிராம் பேசிஸ் ஸ்கீம் இந்த 2 சீட்டுமே நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் தான். இந்த கிராம் பேசிஸ் ஸ்கீமும் அமௌண்ட் பேசிஸ் ஸ்கீம் இந்த 2 ஸ்கீமுமே நீங்கள் போட்டுருந்தீங்க இந்த டைம் இது வந்து க்ளோசிங் ஆகுது அப்படின்னா இந்த பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர்லாம் எப்படி பார்த்து நீங்கள் வந்து போடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து சீட்டு போடுறீங்க, ஆனால் வந்து ஆஃபர்ஸே இல்லாத டைமில் வந்து க்ளோஸ் பண்ணி எடுக்கிறீங்க. அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. எப்போல்லாம் சீட்டு போட்டால் உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோட எண்ட்லேயும் நான் சொல்கிறேன் எப்படிலாம் நீங்கள் வந்து சீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஆஃபர்ஸில் வந்து நீங்கள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கிராம் பேசிஸ் ஸ்கீம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம கிராம் ஆட் ஆகிருக்குதோ அது
நீங்கள் வந்து குறிப்பிட்ட கிராமுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் அந்த சில்வர் ஃப்ரீ. ஏன்னா இப்போ ஒரு 10 கிராம்ஸ் நீங்கள் வந்து உங்கள் கார்டில் ஆட் ஆகிருக்குன்னா நீங்கள் 10 கிராம் எடுத்தாலும் 10 கிராம் சில்வர் ஃப்ரீ. இதிலே நீங்கள் வந்து அமௌண்ட் பேசஸில் ஸ்கீம் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா மாதம் 5,000 பே பண்ணுறீங்க. 55,000 பே பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா 7,120. அதை டிவைட் பண்ணிங்கன்னா 7.724 கிராம்ஸ் வந்து உங்கள் வந்து சீட்டில் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 7.724 வந்து சில்வர் வந்து ஃப்ரீ பண்ணி தருவாங்க. இன்னும் 3 × 7.724 இதை ஆட் பண்ணிங்கன்னா 795. இதை வந்து நீங்கள் வந்து ஜுவல்லரியிலே வந்து எனக்கு மைனஸ் பண்ணிவிடுங்கன்னா டிடக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை எனக்கு வந்து வவுச்சர் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் வவுச்சரை வாங்கி கூட அவங்க குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. 3 months 6 months கொடுப்பாங்க. அந்த டைமில் கூட நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து இப்போயே வந்து சில்வர் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் சில்வருக்கு இந்த அமௌண்ட் கொடுப்பாங்களே தவிர நீங்கள் ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜஸ், வேஸ்டேஜ் என்ன வருது சம்திங் நீங்கள் வாங்குகிற சில்வருக்கு அமௌண்ட்டை மட்டும் தான் டிடக்ட் பண்ணுவாங்க. மீதி எல்லாமே நீங்கள் தான் கொடுக்கணும். அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா ஈக்குவல் ஆஃப் சில்வர் வந்து காயின்ஸாக ஃப்ரீயாக தருவாங்களான்னு கேட்குறீங்க. காயின்ஸ் வந்து தரமாட்டாங்க. நம்மளோட விஷயம் தான், நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். காயின் வேணால் காயின் எடுத்துக்கலாம், ஏன்னா கொலுசு இல்லைனா வந்து எதனா ஆன்டிக் பொருட்கள் எது வேணுமோ எடுத்துக்கலாம். அமௌண்ட்டை தான் அவங்க டிடக்ஷன் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாதிரி டிஸ்கவுண்ட் வேணும்னா அந்த ஜுவல்லரி எடுக்கும் போதே அவங்க போடுற வேஸ்டேஜ் எதனா வந்து ஜிஎஸ்டி அதில் வந்து டிடக்ட் பண்ண சொன்னால் அவங்க டிடக்ட் பண்ணுவாங்க. இல்லைனா வவுச்சராக வேணால் வவுச்சராக தருவாங்க. இப்போ வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்களா வேஸ்டேஜில் எதனா அப்படின்றது ஒரு பாயிண்ட். ஏன்னா வந்து ஆஃபர்ஸ் தரும்போது ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து மினிமம் ஒரு 2% ஆச்சும் வந்து வேஸ்டேஜில் வந்து டிடக்ட் பண்ண வாய்ப்பு உண்டு. இல்லை எனக்கு வந்து டிடக்ஷன் வேணான்னு நினைக்கிறவங்க சில்வர் ஃப்ரீக்கு போயிடுங்க. எனக்கு சில்வர் வேண்டாம், இந்த 795 வேணாம், எனக்கு வந்து இன்னும் 2% டிடக்ட் பண்ணுங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள், அவங்க பண்ணி தருவாங்க. உங்களுக்கு வந்து 2% குறைச்சா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு நீங்கள் கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து அந்த 2%ல் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குதா இல்லைனா டிஸ்கவுண்ட்டில் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குதான்ட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா பெஸ்ட்டு எதுவோ அதில் தான் நீங்கள் வந்து வாங்க முடியும். அதையும் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஒரு 2 சவரன் செயின் வாங்குறீங்க அப்படின்னா 2 சவரன் வந்து 16 கிராம் வருது. 16க்கு வந்து 7,120 ரூபா போட்டிங்கன்னா 1,13,920 கோல்டு ரேட் மட்டும் இந்த 16 கிராமுக்கு தான் தருவாங்க. டோட்டல் அமௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து கேல்குலேஷன் பண்ணக்கூடாது. எவ்வளோ கிராம்ஸ் எடுக்கிறீங்க அதுக்கு தான். விஏ வந்து கண்டிப்பாக ஜிஆர்டியில் கொஞ்சம் ஹைக்காக தான் இருக்கும். நான் மினிமம் வந்து ஒரு 15% சொல்கிறேன். 15% இருக்கிற ஐட்டம்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா 17,088 ரூபா வருது. அதோட 3% ஜிஎஸ்டி ஆட் பண்ணிங்கன்னா 3,930 ரூபா வருது. அப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 1,34,938. அப்போ வந்து நீங்கள் 16 கிராம் வந்து சில்வர் வாங்குறீங்க. அப்போ 16 கிராம் ஆஃப் சில்வர் வந்து உங்களுக்கு ஃப்ரீ வரும். அப்போ இன்றைக்கி ரேட் பார்த்திங்கன்னா 103 இருந்துச்சுன்னா 1,648 ரூபா. இந்த 1,648 நமக்கு பெஸ்ட்டாக இல்லைனா வேஸ்டேஜில் நமக்கு வந்து ஒரு 2 or 3% வந்து லெஸ் பண்ணுறது பெஸ்ட்டான்ட்டு நீங்கள் கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்ட பிறகு டிசைட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேயே வந்து கேல்குலேட்டர் கேட்டால் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து நோட் பென் வச்சு நீங்கள் டிடெக்ட் பண்ணி பாருங்கள். அப்படி டிடெக்ட் பண்ணி தெரியலனாலும் அங்கே இருக்கிறவங்கள எனக்கு இன்னும் 2% கம்மி பண்ணால் எவ்வளோ வருது, எனக்கு அந்த வேஸ்டேஜோட அமௌண்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது, 1,648 பெஸ்ட்டாக இருக்குதா, அவங்க சொல்கிற ஃபிகர் எதனா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. எது பெஸ்ட்டோ அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் போயிடுங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து எது அமௌண்ட் கம்மியாக வருதோ அதை தான் நம்ம பார்த்து எடுக்கணும். அதனால் வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. எப்படி வந்து ஆஃபர்ஸ் டைமில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி எப்போ வருதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். தீபாவளி வந்து எப்போவுமே இந்த அக்டோபர் ஆர் நவம்பர் இந்த டைமில் தான் வரும் தீபாவளி. நீங்கள் வந்து சீட்டு போடுறதா இருந்துச்சுன்னா நவம்பர் போடுங்க ஆர் டிசம்பர், இது ரெண்டுத்தில் எதுனா ஒன்று கன்க்ளூட் பண்ணி அதில் போட்டிங்கன்னா சீட்டு உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நவம்பர் டிசம்பரில் தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சீட்டு போடுங்க. அவங்க 11 months சொல்லுவாங்க. ஒரு மாதம் வந்து நமக்கு க்ளோசிங் பீரியட் தருவாங்க. வேணுன்னா ஒரு மாதம் எடுத்துக்கலாம், இல்லை அன்றைக்கே பேமெண்ட் கண்டி கூட எடுத்துக்கலாம். ஒரு மாதம் க்ளோசிங் இருந்துச்சுனாலும் நீங்கள் எப்போ இந்த ஆஃபர் போடுறாங்களோ அந்த டைமில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து ஆடிப்பெருக்கு இல்லைனா வந்து ஆடிக்கு நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போ போடணும்னு பார்த்தீங்கன்னா, ஆடி எப்போவுமே வந்து ஜூலை 15லேருந்து ஆகஸ்ட் 15, 17 அந்த மாதிரி டேட்டில் வரும். நீங்கள் வந்து ஆடிக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி நீங்கள் வந்து எந்த டைமில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலைலேருந்து ஆகஸ்ட் அதில் தான் வரும். நீங்கள் சீட்டு போடுறதா நினச்சின்னா கண்டிப்பாக வந்து ஜூனில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ 2 ஆஃபர்ஸ் அவங்க வந்து கண்டிப்பாக தருவாங்க. ஆடி வந்து ஆடி ஆச்சரியம் தருவாங்க. தீபாவளிக்கு வந்து தங்க தீபாவளி வந்து தங்கத்துக்கு வந்து வெள்ளி இலவசம் கொடுப்பாங்க. இந்த 2 ஆஃபர். இதே சப்போஸ் நீங்கள் பொங்கலில் வந்து ஜாயின் பண்ணணும் சீட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா, பொங்கலில் வந்து என்ன ஆஃபர்ஸ் பண்ணுவாங்க, அந்த பர்சன்டேஜில் வந்து விஏல வந்து 20%, 25% அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் தராங்க.
அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வந்து மார்ச்சில் போடுங்க. மார்ச்சில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜானில் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இதே சில பேர் வந்து அக்ஷய திதிக்கு வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அக்ஷய திதி வந்து எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏப்ரல் ஆர் மே இந்த டைமில் தான் வரும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜூனில் ட்ரை பண்ணுங்கள். ஜூனில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது மாதிரி தான் நம்ம வந்து ஸ்பிட்டப் பண்ணி எப்பப்போ ஆஃபர்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சீட்டு பிளான் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் வீட்டில் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து சீட்டு அவங்கவுங்க கடைக்கு ஏற்ற மாதிரி வந்து சீட்ஸ் போடுறாங்க. சீட்டில் வந்து எல்லாமே வந்து கிராம் பேசிஸ் சீட்டு தான் போடுறாங்க. உங்களுக்கு வேணுமான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த வீடியோஸ்லாம் போடுறேன். ஏன்னா வந்து எல்லாருமே ஒரு ஏரியாவில் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க போடுற சீட் எல்லாமே கிராம் பேசிஸ் ஸ்கீம். எல்லாருமே ஒரே கடையிலையும் போடலை. அவங்கவுங்களுக்கு எது வந்து ஃபேவராக இருக்குதோ அந்த மாதிரி கடையில் தான் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு வேணுமான்னு சொல்லுங்கள். அதை பற்றி நான் வந்து அடுத்தது கூட ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா எல்லாத்தையுமே நான் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் போடுவேன். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து எப்படி சீட்டு போடுறது, எந்தெந்த கடைனா நம்பிக்கையான கடைன்னு தெரியல. நீங்கள் வந்து ஓரளவு வந்து நீங்கள் சொல்லிடுறீங்க. ஆனால் வந்து நாங்கள் எப்படி போடுறதுன்னு நினைக்கிறீங்க. அது இல்லாமல் கமெண்ட்லேயே சொல்கிறீங்க இது வந்து இந்த கடை வந்து நமக்கு வந்து கெயினா, அது இல்லாமல் இந்த கடை வந்து நம்பிக்கைத்தனமான்னு கேட்குறீங்க. எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து எந்தெந்த கடையில் சீட்டு போட்டிருக்கிறாங்களோ அதை பற்றி வந்து எல்லா சீட்டோட காமிச்சு கூட நான் போடுறேன். எந்தெந்த சீட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டுறாங்கன்னு சொல்லி கூட போடுறேன். ஆனால் யார் பேரையும் நான் சொல்லாமையே போடுறேன். நீங்கள் வந்து அது ஓகேனா சொல்லுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். சீட்டு பே பண்ணும்போதே வந்து அவங்க வந்து ஃப்ரீ கிஃப்ட் தருவாங்க. இந்த தடவை வந்து ஃப்ரீ கிஃப்ட்டுக்கு பதிலாக அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஃப்ரீ கிஃப்ட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து நீங்கள் எவ்வளோ சீட்டு பே பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான வந்து அமௌண்ட்டு தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் தான் சொன்னாங்க. இப்போ நீங்கள் ₹1000 போடுறீங்க, எந்த சீட்டு போட்டிருந்தாலும் பரவாயில்ல, ₹1000 சீட்டு போடுறீங்க அப்படின்னா ₹100 வவுச்சர் வந்து உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே ₹5000 சீட்டு போடுறீங்கன்னா அதுலேருந்து 10% தராங்க. அப்போ வந்து ₹500 வந்து தராங்க. அந்த வவுச்சரையும் வாங்கி இந்த சில்வருடைய வவுச்சரும் வாங்கி கூட மிக்சப் பண்ணி எடுத்துக்கலாம். சீட்டு வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது வந்து கிஃப்ட் எடுக்கணும்னு நினச்சிங்க. ஆல்ரெடி கிஃப்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடையாது. சீட்டு க்ளோஸ் பண்ணும்போது கிஃப்ட் வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு சீட்டை வந்து நீங்கள் கிஃப்டாக வேணுமான்னு யோசிச்சுக்கோங்க. கிஃப்ட் வேணும் இல்லைனா வந்து நமக்கு சில்வராக போயிடலன்னா சில்வர் வந்து அந்த வவுச்சரையும் வாங்கிக்கிட்டு நீங்கள் இந்த கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோடைய வவுச்சரையும் வாங்கிட்டு ரெண்டுத்தையும் மிக்சட் பண்ணி கூட நீங்கள் வந்து சில்வர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் எல்லாமே சொல்லிட்டேன். ஜிஆர்டியில் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பெஸ்ட்டானது அப்படின்னு சொல்லிட்டேன். சில்வருக்கு வந்து என்ன பொருள்லாம் வாங்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீ ஆஃபரும் சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா கமெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கேளுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.